ராசிக்கு 11வது வீடு கும்ப ராசி. இந்த கும்ப ராசிக்காரங்க படிப்பில் தெளிவான அமைப்பு கிடைக்க போகுது. ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், ஒரு புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடியவங்க, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்புக்கு இவங்க அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. ஏன்னா இந்த கும்பராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரம், கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர பாதங்களும் செவ்வாய், ராகு, குரு 3 நட்சத்திரங்களும் பலமாக இருக்குது. மனைவி கும்பராசியாக இருந்தால் கணவனோட அதிகமான சம்பளம் வாங்கணும். கணவனுக்கு கும்பராசியாக இருந்தால் மனைவி மேலே தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத ஒரு இன்னல்ல கொஞ்சம் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் நேரமும் உண்டு. அந்த மாதிரி துன்பப்பட்ட கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சி நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க பண்ணக்கூடாத தவறு, தேவையில்லாம தன்னுடைய குடும்பத்துக்கு அகைன்ஸ்டா தேவையான தப்பான வழிகளில் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பணம் பற்றாக்குறையில் திருடக்கூட செய்யலாம். நிறையா சொத்து சேர்த்து தப்பான வழியில் சொத்து சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க, பல கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனி பெயர்ச்சி, நாட்டுடைய நடப்பு, 12 ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள். முதல்ல நாட்டு நடப்பை சொல்கிறேன். 2025 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருங்கெட்டாவே கல்வி, குருங்கெட்டாவே உச்சநிலை, குருங்கெட்டாவே மகான். குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. சனீஸ்வர பகவான் 2025 மீன ராசியில் பேச்சிக்கிறாரு. மீன ராசியில் பேச்சிக்கிறனால 2025 நம்ம நாட்டோடைய நடப்பு, தமிழ்நாட்டோடைய நடப்பு எப்படி இருக்குன்னு கேட்கறத சொல்கிறேன். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிற வீட்டில் 3வது ஆளாக சனி பகவான் பெயர்ச்சிக்கிறாரு. 2025 குரு பகவான் சொல்லக்கூட்டவே ஞானம், தெய்வ பலன், அறிவு, உயர்ந்த நிலை, ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலை இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சிக்கிறனால திடீர்னு தனவரவு ஒரு சில ராசிகளுக்கு. சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ, காய்கறி, பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தனவரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை, வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ராசிக்கு 11வது வீடு கும்ப ராசி.
கும்பராசிக்கு ராசிக்கு 2வது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சியாக இருக்குது. கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான். அவர் ராசிநாதனுக்கு 2வது வீட்டில் மீன ராசியில் பயிற்சிருக்கக்கூடிய ஒரு நாளுக்குனால இந்த கும்பராசிக்காரங்க படிப்பில் தெளிவான அமைப்பு கிடைக்க போகுது. ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், ஒரு புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடியவங்க, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்புக்கு இவங்க அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. ஏன்னா இந்த கும்பராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரம், கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர பாதங்களும் செவ்வாய், ராகு, குரு 3 நட்சத்திரங்களும் பலமாக இருக்குது. நீங்கள் அரசியலில் பிரவேசிக்கலாம். ஏன்னா செவ்வாயும் பலமாக இருக்குது, ராகுவும் பலமாக இருக்குது, குருவும் பலமாக இருக்குது. நிறைய படித்த ஜாதகம், ஒரு டீச்சர், ப்ரொஃபஸர், இந்த ஜாதகம்லாம் இவங்கள நிறையாவே இருப்பாங்க. ஆனால் இந்த கும்பராசிக்கு 7.5 2.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 2.5 வருஷம் 2025க்கு முன்னே 2.5 வருஷம் நீங்கள் துன்பம் தான் பட்டுக்கிட்டு இருக்கணும். பல கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டு இருக்கணும். மனைவி கும்பராசியாக இருந்தால் கணவனோட அதிகமான சம்பளம் வாங்கணும். கணவனுக்கு கும்பராசியாக இருந்தால் மனைவி மேலே தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத ஒரு இன்னலில் கொஞ்சம் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் நேரமும் உண்டு. ஏதாவது ஒரு சட்ட சிக்கலும் தேவையில்லாத ஒரு வழக்கையும் நீங்கள் சந்திச்சு இருந்திருக்கணும். ஆனால் இப்போ ராசிக்கு 2வது வீடு மீன ராசியில் குரு பகவான் பயிற்சிருக்கிறார். அந்த குரு பகவான் வீட்டில் பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி இருக்குது, ஏற்கனவே ராகு பகவானுடைய பயிற்சி இருக்குது. அப்போ இந்த கும்பராசியில் ராகு பகவானுடைய நட்சத்திர பாதம் ஒன்று இருக்கிறனால உங்களுடைய சொத்து, தாயி தகப்பன் தாத்தாவுடைய சொத்து ஒரு லீகல் ஒபீனியனில் வீணான ஒரு வழக்குகளில் இருக்கும். நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. வம்பு தும்பு வழக்கில் ஏதாவது ஒரு நிலம் பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்ல படிப்பு படித்து பெரிய லெவலுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய டாக்டர்ஸ் நிறையா வரக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. லா படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்னால் லா படிப்பீங்க, கரெக்டாக முடிச்சிருவீங்க. அந்த 5 வருஷம் லா படிப்பை முடித்து அந்த கருப்பு கோட்டை போடக்கூடிய தன்மை கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா சனி பரமாத்மாவுடைய நட்சத்திர பாதமும் இருக்குது. உச்ச நிலையில், உயர்ந்த நிலையில் 2.5 வருஷம் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே காண முடியாது. அந்த மாதிரி துன்பப்பட்ட கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சி நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு நிலையில் வண்டி, வாகனம், தோட்டம், துறவுகள் வாங்கி வாழ்க்கையை தெளிவாக வாழ போகிறீங்க. வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. கல்யாண காட்சிகள் நடக்காதவங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு இருக்குது. சனி பரமாத்மா 2ஆம் வீட்டில் போயிருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் யோகக்காரு. ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க பண்ணக்கூடாத தவறு, தேவையில்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்கு அகைன்ஸ்டாக தேவான தப்பான வழிகளில் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அரசுக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அரசு நம்ம மேலே கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் நீங்கள் தான் ஆள்படுவீங்க. பணம் பற்றாக்குறையில் திருடக்கூட செய்யலாம். பணம் காசுனால காசு வருதுங்கிட்டு கொலை களவு கூட செய்யலாம். அவாய்ட் பண்ணுங்க. நல்லா வரக்கூடிய நேரம், உணவு உடுத்த உணி தூங்கிறதுக்கு இடம் நல்லா கிடைக்கும். நிறையா சொத்து சேர்த்து தப்பான வழியில் சொத்து சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. பல கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. சிறைவாசமே போகக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க. உயர்ந்த நிலைமையில் தப்பான வழியில் சம்பாதிக்கணுங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதை இனிமே மாற்றிக்கிங்க. ஏன்னா ராசி பகவான் சனி பகவான் உங்கள் வீட்டில் இருந்து குரு பகவான் வீட்டுக்கு போயிட்டார். தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை உறுதி. தப்பு பண்ணி தண்டனை வாங்கிட்டு பல நாள் சிறைவாசம் போயிட்டு திருந்தி வரனால அது பலன் கிடைக்காது. உங்கள் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். இவள்னால இத்தனை வருஷமாக இருந்த தன்மை போயிடும். தயவு செய்து குலதெய்வத்தை வழிபடுங்க.
தன்னுடைய முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. சனி பரமாத்மா என்னை விட்டு பிரிஞ்சிட்டிங்க, இனிமேல் எந்த குறையும் எனக்கு வரக்கூடாது, இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தன்மையை தெளிவு பண்ணுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம், அகமகிழ்ந்து வாழக்கூடிய நேரம். கருத்துள்ள மனையில் கலகங்கள் வந்துட்டு போயிருந்தால் கூட கலகங்களை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு சேர்ந்து வாழ பாருங்க. தப்பான எண்ணங்களை வச்சுக்காதீங்க. அற்புதமாக வாழக்கூடிய தருணம் கும்பராசிக்கு. சூப்பராக இருப்பீங்கயா.